இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வுக்காக தமிழக பாரதிய ஜனதா சார்பில் நிதி திரட்டும் நிகழ்ச்சியை நாகர்கோவிலில் அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தமிழர்களின் மறுவாழ்வுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு கோணங்களில் குரல் கொடுத்து வருகின்றன. தமிழக பாரதிய ஜனதா தற்போது அவர்களின் மறுவாழ்வுக்காக நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக உண்டியலேந்தி நிதி திரட்டும் பயணத்தை நாகர்கோவிலில் அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு தமிழர்களின் மறுவாழ்வுக்காக நிதி வழங்கப்படும் என்றும் வீடு கட்டித்தரும் என்றும் அறிவித்தது. ஆனால் இதில் 50 வீடுகள் கூட கட்டி முடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். எனவேதான் பாரதிய ஜனதா சார்பில் நிதி திரட்டப்படுகிறது என்றும் இந்த நிதி சர்வதேச சேவா சங்கம் சார்பில் தமிழர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழர்களை படுகொலை செய்த ஒரு அரசாங்கம், அவர்களுக்கு துணையாக நின்ற ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்திடமிருந்து மாறுதல்களை எதிர்பார்க்க முடியாது. காரணம், 50,000 வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 2009ஆம் ஆண்டு இவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் 50 வீடுகள் கூட கட்டி முடிக்கப்படவில்லை. கடந்த 13ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு நிதி நாம் சேகரிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சேர்க்கக்கூடிய இந்த பணம் இலங்கை அரசாங்கத்துடைய கையில் கொடுக்கப்படாமல் சேவா இன்டர்நேஷனல் என்று சொல்லுகின்ற சேவா பாரதியுடைய அமைப்பின் மூலமாக நேரடியாக தமிழர்களை சென்று சேரக்கூடிய வகையில் அவருடைய வீடுகளை புனரமைக்கவும், வீட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கவும், ஆலயங்களை தூய்மைப்படுத்தவும் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் தர்மராஜ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.